No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். சென்னையில் இருக்கக்கூடிய ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் தான் நிற்கிறோம். இங்கே இருக்கிற வேட்பாளர் ராயபுரம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச ஒரு முகம். இவரை பற்றி சொல்லவே வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படிப்பட்ட நபர் நம்ம அதிமுகவினுடைய மூத்த தலைவரும் இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளருமான அண்ணன் ஜெயக்குமார் அவர்களோடு தான் இருக்கிறோம். அண்ணா வணக்கம்ண்ணா. 1991 இப்போ வரைக்கும் உங்களுக்கும் ராயபுரத்துக்கும் ஒரு மிக நெருக்கமான ஒரு பிணைப்பு இருக்குது. எப்படி இந்த கணம் இருக்கிறது? நீங்கள் ஒரு இன்ட்ரடக்ஷன் சொன்னீங்க, தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்சவராக இருக்கிறீங்கன்றது. ஊருக்கே ராஜா வந்தாலும் வீட்டுக்கு அவன் பிள்ளை. எங்களை பொறுத்தவரை சரி, மக்களை பொறுத்தவரை சரி, ஏன்னா அவங்க வீட்டு பிள்ளையாக தான் அவங்க பார்க்குறாங்க. அதனால் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, பாருங்கள், இந்த ஆட்டோவுக்கு முன்னாடி ஒரு 500 மீட்ரு, ஆட்டோவுக்கு பின்னாடி ஒரு 500 மீட்ரு, மொத்தம் 1 கிலோமீட்டர் நீளத்தில் இவங்க எல்லாம் பாருங்கள், பொதுமக்கள் எல்லாமே, பொதுமக்கள், தொண்டர்கள், தோழமை கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் எல்லோருமே வந்து ஆர்ப்பரிப்பு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு எழுச்சி இருக்குன்னா இதோட என்ன வெற்றி பெறுவதற்குரிய ஒரு சான்று, ஒரு நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. தேர்தலுக்கு முந்தைய ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது இல்லையா, நீங்கள் தான் வெற்றி, நீங்கள் தானே நான் தான் வெற்றின்னு சொல்லியிருக்கீங்கண்ணா, வெற்றி உறுதின்னு. இந்த தொகுதிக்கு நீங்கள் வெற்றி பெற்றால் முக்கிய கோரிக்கைகளாக இங்கே எதை பார்ப்பீங்க, எதை தீர்க்கிறதுக்கு நடவடிக்கை எடுப்பீங்க? 5-6 பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று வந்து கஞ்சா புழக்கம் ஓவர் ஆகிப்போச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் இருந்தப்போ கட்டுப்படுத்தினேன். ஏன்னா காவல்துறையில் கட்சிக்காரங்க தலையிடுறது அரசும் விரும்பாது, எங்கள் அரசும் விரும்பல, நானும் விரும்ப மாட்டேன். அதனால் அவங்க என்னுடைய எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு யாரும் காவல்துறை தலையிட மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை அதிகமாகிடுச்சுன்னா கட்ட பஞ்சாயத்து, ஆள் கடத்தல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அதாவது ஜேபி கோல் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு கடையில் புகுந்து வெட்டியெல்லாம் ஒரு படுகொலை செய்யப்பட்டது ராயபுரம் சவரசாமம் நடந்தது. ஸோ அது சட்ட ஒழுங்கை இரும்புக்கரம் கொண்டு அடக்கி ஒடுக்கி மக்களுடைய உயிருக்கு உடமைக்கும், குறிப்பாக வியாபார பெருங்குடி மக்களுக்கு பாதுகாப்பு. 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட்டு, 25 வருஷமாக ஸ்டடி பண்ணி இந்த கருப்பு தாது நம்ம இரும்பு ஏற்றுமதி அதை 800 மாற்றிட்டோம். அதே போல் சிகப்பு இது பார்த்திங்கன்னா நம்ம இங்கே அயன் ஓர் அதையும் இரும்பு ஏற்றோம். ஸோ பொல்யூஷன் ஆகி போச்சு. மரங்கள் பாருங்கள், இதெல்லாம் 18,000 மரம் நட்டினேன். இப்போ அதிகமான மரம் நான் நட்டுவேன். அதே மாதிரி இந்த இரும்பு தாதெல்லாம் கொஞ்சம் நம்ம அதை கட்டுப்படுத்தினால பொல்யூஷன் இல்லாமல் போச்சு. கண்டெய்னர் டெர்மினல் பார்த்தோன்னா ராயபுரத்துக்குள்ளே போகும்போது ஆக்சிடென்ட் நிறைய, அதை 0 கேட் வழியாக போய் 160 கோடி ரூபா வரல அது பண்ணோம். வண்ணாரப்பேட்டில் மெட்ரோ ரயில் அது நானும் நம்முடைய பொதுச் செயலாளர் அன்றைக்கி சென்ட்ரல் மினிஸ்டர் வர வச்சு இனாகிரேட் பண்ணோம். அது விம்கோவில் போய் அது டிராஃபிக்கு. அதேமாதிரி சுரங்கப்பாதைகள் அமைச்சோம். ஸ்டான்லி சுரங்கப்பாதை, நம்ம போதுராங்க சுரங்கப்பாதை, அடுக்குமாடி வீடுகள் கட்டினோம். பழைய 13 கோடி ரூபாயில் சுற்றுவட்ட மேம்பாலம் 99-96ஆம் ஆண்டு காலத்தில் நடத்துகிறோம். அதே போல் அடுக்குமாடி வீடுகள் எல்லா இடத்துலையும், சிங்கார நகர், நம்முடைய காசிமேடு குப்பம்,
ஜிஎம்பேட்டை, அதுக்கப்புறம் திருவள்ளூர் நகர், அதுக்கப்புறம் வந்து இது பிஷப் லேண்டு, செட்டித்தோட்டம், அதுக்கப்புறம் வந்து ஈஸ்ட் சிமெண்ட் ரோடு, வெஸ்ட் சிமெண்ட் ரோடு, அப்புறம் வந்து இது கரிமேடு காலனி, நம்ம எம்எஸ் நகர், ராம்தாஸ் நகர் அடிக்கினே போகலாம். ஆனால் இவங்க ஆட்சியில் ஏற்கனவே நாங்கள் கட்டின விட இடிச்சிட்டு கட்டுறன்ற பேரில் அவங்கள வெளியில் அனுப்பிச்சிட்டு 5 வருஷமாக கட்டுறாங்க. பாவம், வாடகை குடும்பமாக கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஒரு இடம் கூட இது புதுசாக எடுத்து அது குடிசையில் இருக்க குடிசை கிடையாது. ஆனால் அந்த குடிசை ஸ்லம் கிளாஸ் ஓடமாக வந்து கொட்டா போட்டிருக்காங்க இல்லையா, அவங்க அடிப்படை அவங்களையாவது கணக்கு எடுத்து கொடுக்கலான்னு கொடுக்கல. நான் 500-600 வீடு வந்து நான் வந்து எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கொடுக்கலான்னு நினச்சேன் எங்கள் எம்எஸ் இதில் புலகத்தில். பட் எல்லாம் விற்றுட்டாங்க. யார் டிஎம்கேல வந்து 5 லட்ச ரூபா வாங்கிக்கின்னு விற்றுட்டாங்க. அதனால் டிராஃபிக் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு அதாவது நம்ம பொதுமக்கள் பாதிக்காத எந்த வீடும் பாதிக்காத அளவுக்கு மேம்பாலம் அமைக்க முடியுமா ஒரு லென்த்தியாக. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலு அது வந்து ராயபுரத்துக்கு வந்து ஒரு பிரதானமாக ஐக்கான் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து சூப்பர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு உருவாக்குறதுக்கு உண்டான வழி. இது மாதிரி நிறைய வந்து பராமரிப்பு இல்லை. பொதுவாக பார்த்தா சாலைகள் குண்டு குழிமாச்சு. அதே போல் மெட்ரோ வாட்டர் பம்பிங் ஸ்டேஷன்லாம் ஆப்ரேஷன் இல்லை, அதனால தான் மழை தண்ணி தேங்குது. அதே போல் குண்டு எம்சி ரோடு அது பிரதானம். 1 லட்சம் பேர் வந்து போகிற இடம், எல்லா ஸ்கூலு காலேஜு அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறவங்க பாதிப்பு, வியாபாரம் பெற்றுக்கணுமாவது அவங்க கழிப்பிடம், அதே போல் வந்து இது பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸு, குடிநீர் வசதி, அதே போல் மற்ற இதர வசதிகளை வந்து அவங்க கேட்டுருக்காங்க. அவங்கள கன்சல்ட் பண்ணி கேட்டு ஸ்மார்ட் சிட்டி தேவையில்லாத ஒன்று அவங்க என்ன கேட்கலாம் அது பண்ணி தருவேன். ஐயா, இப்போ நான் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் நல்ல வலிமையாக இருக்குது. பொதுவாக தமிழ்நாட்டில் எப்படி மக்கள் அதுக்கு ஆதரவு கொடுக்காங்க, குறிப்பாக நம்ம தொகுதியில் எப்படி ஆதரவு இருக்குது? இல்லை, பொதுவாக தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஒரு எதிர்ப்பலை இருக்குது. யாருக்கு? டிஎம்கேக்கு. அந்த எதிர்ப்பலை ஓட்டுக்கெல்லாம் எங்களுக்கு தான் மாறணும். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் புத்தத்தில் வந்து திமுகவுக்கு எதிர்ப்பலை வந்து அதிமுக தான் விழும். அதில் வந்து ஒரு மாபெரும் வெற்றி பெறும். ஏன்னா சொத்து வரி, வீட்டு வரி, மின்சார கட்டணம், பால் விலை, அதே போல் வந்து சட்ட ஒழுங்கு, அதே போல் போதை, இதெல்லாம் வந்து மக்கள் ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்டிருக்காங்க, உணர்றாங்க. அது ஸ்டேட் வீடு. ராயபுரத்தில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஒரு எதிர்ப்பு அலை வந்து இருக்குது. ரெண்டாவது அவங்க வந்து 25 வருஷம் நடைபெற்ற பணிகள், அவங்க இயற்கை இடர்பாடு சமயத்தில் கொரோனா காலத்தில் நான் அவங்களோட இருந்தது, நல்லது கெட்டது, சுக துக்கங்கள் இதெல்லாம் இருந்து நினச்சி பார்க்குறாங்க. ஸோ அது வித்தியாசத்தை உணர்றாங்க. 5 வருஷம் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம், 5 வருஷம் அவர் ஜெயக்குமார் இல்லாத எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டோம், அந்த நிலைமை இனிமேல் வரக்கூடாது, அதனால் ஜெயக்குமார் தான் எங்கள் ஓட்டுன்றாங்க. நீங்கள் பொதுவாக எதிரி கட்சிகளுக்கு கருத்து மூலமாகவே பதில் சொல்லுவீங்க. இப்போ நம்மளுக்கு பாடல் பாடி கருத்து சொல்லுவீங்கன்னா என்ன பாடல் பாடி அவங்களுக்கு? யாருக்கு? இல்லை, உங்களை எதிர்த்து நிற்க நம்ம எதிர்கட்சிகள். இப்போ எதிர்கட்சிகள் என்ன பாடல் பாட முடியும்? தலைவர் எவ்வளோ பாடல் பாடுறது. அதாவது குறுக்கு வழியில் வாழ்வை தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் குருட்டு உலகமடா. அதுமாதிரி கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டுறாங்க யார்? டிஎம்கே. அதாவது எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறான், சமயம் பார்த்து பல வகையில் கொள்ளடிக்கிறான் மாதிரி எல்லாம் வந்து கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் தான். ஸோ இது வந்து ஒரு முடிவுக்கு வராது. மக்களை பொறுத்தவரை அன்பு, நன்றி, கருணை. அந்த அன்பு காட்டுறது, நன்றியோடு இருக்கிறது, கருணையோடு இருக்கிறது, அது ஜெயக்குமார். அதே போல் அவங்களும் அன்பு காட்டுறாங்க, நன்றியோடு இருக்கிறாங்க, கருணையோடு இருக்காங்க, அது மக்கள். அதனால் வந்து ஒரு தலைவனுக்கு என்ன தகுதி? கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இந்த 3 இருந்தால் தலைவனாகலாம். சரிதானா? அந்த 3 யாருக்கு இருக்குது அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். அதனால் என்ன தான் ஏற்றுப்பாங்க. கடைசி கொஸ்டின்யா, எப்படி நம்ம தேர்தல் அறிக்கை மக்களுக்கு எந்த விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும்? இல்லை, உபயோகமாக தான் இருக்கும். புரியுதா? டிஎம்கே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பொதுவாக வந்து தேர்தல் அறிக்கையை வந்து சொன்னாங்களோ ஒழிய அதில் வந்து பார்த்தீங்கன்னா செய்யவே இல்லை. ஒரு சிலது செஞ்சுருக்காங்க. நமக்கே வந்து நம்மக்கிட்ட வருஷத்துக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 15,000 ரூபா வசூல் பண்ணிவிட்டு 1 லட்ச ரூபா மிச்சம் பார்த்துருக்கீங்கன்னா என்னென்ன? கரண்ட் பில் ஏற்றாமல் இருக்கா, பால் விலை ஏற்றாமல் இருக்காங்களா, சொத்து வரி ஏற்றாமல் இருக்காங்களா, சரக்கு விலை ஏறி போச்சு. கிட்டத்தட்ட 32,000 கூட 52,000 கோடி இப்படியெல்லாம் ஏற்றி வரியும் இது மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 லட்ச ரூபா மிச்சம் பண்ணால் ஊரை ஏமாத்துகிற விஷயந்தான் அது. அதனால் கண்டிப்பாக பொறுத்தவரை மக்கள் உணர்ந்திருக்காங்க. அதனால் எங்களுடைய தேர்தல் அறிக்கை மக்களுக்கு தெரியும். ராயபுரம் தொகுதியை பொறுத்தவரை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்ப்பாருன்னு. நன்றி ஐயா, உங்கள் பிரச்சாரத்துக்கு நடுவில் எங்களுக்கும் டைம் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றியா, வாழ்த்துக்கள்.